மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவன் அவைகள் அநேகமா இருக்கும், வந்து சம்பவிப்பது எல்லாம் மாயையே. சாலமோன் ராஜா இந்த உலகத்துல அல்லது அவர் வாழ்ந்த நாட்களில் மிகவும் ஐஸ்வர்யமாக மிகவும் செல்வமாக வாழ்ந்த ஒரு மனுஷன் யாரு அப்படின்னா தாவீதின் குமாரனாகிய சாலமோன். இவருடைய வாழ்க்கை வரலாறை குறித்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் அவர் செல்வமாய் வாழ்ந்தவர். அவரை போல பூமியில ஞானம் உள்ளவர்கள், அவரை போல ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தவர்கள், அவரை போல செல்வாக்காய் வாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை. வேத புஸ்தகத்திலே என்ன பண்ணல இல்லை, அவ்வளவு செல்வாக்கா சாலமோன் வாழ்ந்தார். இவர் வாழ்ந்து இவருடைய முடிவின் காலம் நெருங்கும் பொழுது, இவருடைய கடைசி காலம் வரும் பொழுது இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர் எப்படி மாறிட்டார் அப்படின்னா, ஆண்டவரை விட்டு தூரம் போய் தன்னுடைய மனைவிகளுடைய பேச்சுக்கு இணங்கி இவர் என்னவா மாறிட்டார்னா, அந்நிய தேவர்கள் என்ன செய்யறாரு பின்பற்றி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. இவர் எழுதின ஒரு புஸ்தகம் தான் நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. இந்த 3 புஸ்தகத்தை யார் எழுதுறா? சாலமோன் என்கிற ஞானி எழுதுகிறார், தாவீதின் குமாரன் எழுதுகிறார். இவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் என்ன இருக்கிறானா, சத்தமா சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களை நினைக்க வேண்டும். எல்லாம் எழுதி கொள்ளுங்க, இருளின் நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். என்ன இருளின் நாட்களை நினைத்து கொள்ளுங்க. இந்த மனுஷனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம், செல்வம், இந்த மனுஷனை 1000 மனைவிகளை கட்டி ஆண்டு 1000 மனைவிகளோடு சந்தோஷமா இருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களையும் அனுபவித்த ஒரு மனுஷன் அதை உணர்ந்து கடைசியில் அவர் எழுதுகிற ஒரு வார்த்தைன்னா, இருளின் நாட்களை நினைக்கணும். ஆமே, எல்லாருமே என்ன பண்ணணும்னா நினைக்கணும். நல்ல கவனிங்க, இன்னைக்கு நமக்கு ஒருவேளை நல்ல ஆசீர்வாதத்தோடு நமக்கு தேவையான பண தேவைகளையும் சரீரத்தில் சுகத்தையும் பலனையும் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு இந்த பலன் என்ன செய்யணும், குன்றி போகும். என்ன செய்யும்? இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த சங்கீதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். எங்க அந்த இன்னைக்கு வாசித்த சங்கீதம் 90வது சங்கீதத்தை எடுத்து படிங்களேன், அதுல மிகவும் தெளிவாக அந்த ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. எத்தனை வருஷம்? மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதினால எத்தனை வருஷம்? எல்லாருமே அந்த அப்பப்போ இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், கொஞ்சம் பலன் அதிகமா இருந்தா 80 வருஷம். இவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. இதுவே அந்த வசனம் சொல்லுகிறது. அதுக்கு கீழே இருக்கிற பகுதியை வாசித்தீங்கன்னா, அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமா இருக்கிறது, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் எங்க போறோம்? இப்ப ஆராதனை முடிஞ்ச உடனே நீங்க என்ன செய்வீங்க? பறந்து போயிடும். அதே போலதான் ஒரு மனுஷனுடைய நாட்கள் முடியும் போது அவன் எப்படி போறானா, பறந்துடுறான். அவனுடைய ஆவி எங்க போகுது? எங்க போகுது? பத்திரமாலாம் போல, அது காத்தோட காத்தா என்ன செய்யுது? பறந்து போயிருது. சாலமோன் ஞானி சொல்லுகிறார் பாருங்க, நீ சந்தோஷமும் மகிழ்ச்சியா இருக்கிற, நீ ஜீவிக்கிற நாட்கள்லாம் என்னதான் விரும்புகிறோம்? நம்ம சத்தமா சொல்லுங்க, நம்ம ஜீவிக்கிற நாட்கள் என்ன விரும்புகிறோம்? சந்தோஷத்தை தான் அதிகமா என்ன செய்யறோம்? விரும்புகிறோம். நீங்க கூட, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க, இந்த பொருளை கொடுங்க, காரை கொடு, பைக்கை கொடு, அதை கொடு, இதை கொடு. எல்லாம் எப்படி தான் இருக்குன்னா, என் இருதயத்துக்கு சந்தோஷமானவைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, கொடுங்க. ஒரு நாளும் நம்ம துக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுவோமா? ஆசைப்பட மாட்டோம். நம்ம எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும், நமக்கு எல்லா தேவையும் வரணும், நம்ம கை ஃபுல்லா என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும். நம்ம எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாத்தையும் என்ன செய்யணும்? வாங்கணும். இல்லை, இது எல்லாமே நம்முடைய இயல்பான ஆசைகள். ஆனா இவர் சொல்லுகிறாரு, இந்த இயல்பான ஆசைகளை தாண்டி ஒரு நாட்களை எல்லாரும் கடந்து போய்தான் ஆக வேண்டும். இந்த இயல்பான ஆசைகள்
இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாள் ஒன்று உண்டு. அது என்னன்னா இருளின் நாட்கள். ஆமே, என்ன நாட்கள்? இருளின் நாட்கள். இந்த இருளின் நாட்களை கடந்து போகாம ஒரு மனுஷன் இந்த உலகத்தை விட்டு என்ன செய்ய முடியாது. ஆமே, எவ்வளவு சந்தோஷமான ஒரு மனுஷன் நீங்க கேட்டாலும் அவனுக்குள்ளேயும் ஒரு சோகம் நிச்சயமா கண்டிப்பா என்ன பண்ணும், இருக்கும். எவ்வளவு வேணா சந்தோஷமா இருக்கட்டும், எவ்வளவு வேணா பணம் இருக்கட்டும், எவ்வளவு வேணா ஆசீர்வாதங்களும் செல்வங்களும் அந்த மனுஷனுக்கு இருக்கட்டும், ஆனா அந்த மனுஷனுக்குள்ள ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்க அழுதுருப்பாங்க, அவங்க சோர்ந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு பலவீனம் வந்திருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில பல துக்கங்களை அவங்க தாண்டி தான் என்ன செய்வாங்கன்னா வந்திருப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய நாட்கள் மகிழ்ச்சியா இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிறது போலவே என்றைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இருக்கணும்னு ஆசைப்படுறோம். படுறோமா இல்லையா? ஆமே. இப்போ நிறைய திருமணத்தில் கூட நாங்கள் திருமணம் நடத்தி வைக்கும் போது ஒரு கேள்வியை கேட்போம். அந்த மணமகனுடைய கையை பிடித்து, மணமகளுடைய கையை பிடித்து ஒரு காரியத்தை சொல்லுவோம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் எல்லா நிலையிலும் எல்லா சமயமும் உன்னை காப்பாற்றி கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறியா? வாக்கு கொடுக்கிறேன். இதுல நிறைய பேருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாழ்விலும் அந்த வசனம் மட்டும்தான் என்ன பண்ணும் வேணும், சுகத்திலும் அது மட்டும்தான் என்ன பண்ணும் இருக்கணும், உயர்விலும் அது மட்டும்தான் என்ன பண்ணும் இருக்கணும். எல்லாத்துலயுமே ரெண்டு விதமான காரியங்கள் உண்டு. உயர்வுன்னு ஒன்று இருந்தா தாழ்வுன்னு, பெருக்கன்னு ஒன்று இருந்தா நஷ்டம்னு ஒன்று இருக்கு, சுகம்னு ஒன்று இருந்தா பலவீனம்னு ஒன்று இருக்கு. இது இல்லாம வாழ்க்கையை கடந்து போகவே முடியாது. ஆனா நம்ம எல்லாரும் எதை விரும்புகிறோம், எதை ரொம்பவுமா எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, என் வாழ்க்கையில ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாதுன்னா மகிழ்ச்சி குறைந்து போகவே கூடாது. ஒரு நாளும் என் வாழ்க்கையில ஒரு இருளுக்குள்ள அல்லது சோதனைக்குள்ள நான் அகப்பட்டு விடவே கூடாது என்பதுல நம்ம மிகவும் தெளிவா இருக்கிறோம். எல்லாரும் எல்லா நாளுமே எப்படி இருக்கணும், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இன்னைக்கு இருக்கிற எல்லா உபதேசங்களும், இன்னைக்கு பேசப்படுகிற எல்லா கூட்டத்திலும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உயர்த்துவார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார், நீ வாளாக்காமல் கர்த்தர் உன்னை நீ கீழாகாமல் மேலாகவா, கர்த்தர் சீயோனிலிருந்து இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இப்படியே தான் என்ன பண்றோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் அவங்களுடைய உயர்வில் சற்று தடுமாற்றம் வருகிறது. வரதா இல்லையா? வருது, சற்று தடுமாற்றம் வருது. வந்த உடனே இவங்களால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏதோ ஒரு துக்க நிகழ்வு, ஏதோ ஒரு காரியம் தங்களுடைய இருதயத்துல வந்தது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்நாட்கள்ல எல்லாவற்றையுமே அவங்க என்ன செய்யறாங்கன்னா இழந்து போகிறாங்க. மகிழ்ச்சியா இருக்கிற ஒவ்வொரு சில நாட்கள்ல நமக்கு துக்கம் என்கிற இருள் என்கிற ஒரு நாள் வரும். அந்த நாளை நாம் கடந்து செல்வதற்கு நம்முடைய இருதயம் நம்மை பக்குவப்படுத்தி இருக்கணும். ஆமே, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம், ஒரு நாள் இருளின் பாதை நிச்சயமா என்ன செய்யும், நான் கடந்து போகணும். அந்த நாளை நான் தாண்டி என்ன பண்ண முடியாது, அதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. இந்த மனுஷனை குறித்து நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிரசங்கி 12:1 வாசிங்களேன். பிரசங்கி 12:1 வாசிங்க. நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னோ எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததுக்கு முன்னோ சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்களும் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், இப்படி நீங்க வாசித்துட்டே வந்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, நீ எந்த தீங்கும் வராததற்கு முன்ன என்ன நடக்கும் அப்படின்னா, 7வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த ஆவி தந்த தேவனிடத்தில் மறுபடியும் போகாததுக்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்துல நினை. இந்த 7 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சூரியன் அந்தகாரப்படுவதற்கு முன்னு, சந்திரன் மறைந்து போவதற்கு முன், இந்த உலகம் கடந்து போவதற்கு முன்னு, உன் ஆவி போறதுக்கு முன்னாடி நீங்க வாலிபமா இருக்கிற சமயத்துல யாரை நினைக்கணுமா, உன் தேவனை நினை. நம்ம மகிழ்ச்சியா இருக்கிற சமயத்துல நம்ம ஒன்று செய்யறோம்,
என்ன செய்யறோம்னா தேவனை என்ன செய்யறோம்? சத்தமா சொல்லுங்க. தேவனை விட்டுறோம். நம்ம எப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறோமோ, எப்பெல்லாம் நம்முடைய தேவைகளுக்கு அதிகமா கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரோ, எப்பெல்லாம் நம்மளுடைய தேவைகளுக்கு அதிகமா நம்முடைய கரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறாரோ, அன்னைக்கு நம்ம எதை மறந்துடுறோம் அப்படின்னா தேவனை மறந்துடுறோம். துக்கம் வரும்போது, வேதனை இருக்கும்போது, அழுகை இருக்கும்போது, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஒரு நாள் நம்ம பிரிய மனசே இல்லை. ஆனா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது சந்தோஷப்படுறோம்ல. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா சற்று விலகி இருக்கிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு சற்று என்ன பண்றோம்? விலகி இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி சொல்ல முடியாத அளவுக்கு நம்முடைய இருதயத்துல ஆளுகை செய்யும் போது நம்ம எல்லாத்தையும் என்ன செய்யறோம்னா மறந்துடுறோம். ஆமே. நம்மளுக்கு இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் எதை எதிர்பார்க்குறாங்கன்னா, நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணும் எனக்கு கொடுத்துடணும். அவங்க எது ஆசைப்பட்டாலும் என்ன பண்ணும்? கொடுத்துடணும். கார் ஆசைப்பட்டா கார் என்ன பண்ணும்? மொபைல் ஃபோன் ஆசைப்பட்டா உடனே, பைக் ஆசைப்பட்டா அவங்களுக்கு எந்த ஒரு சஞ்சலத்தையும் எந்த ஒரு துக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு என்ன செய்யல, அவங்க இருதயம் ஏத்துக்கல. ஏன்? அவங்க மகிழ்ச்சியாகவே இருக்கணும்னு தன் வாழ்நாட்கள்லாம் ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எதை போய் வாங்கினாலும் நம்ம பார்த்துட்டோம், ஆசைப்பட்டுட்டோம்னா உடனே உங்க ஆதார் கார்டு கொடுங்க, உங்களுக்கு இஎம்ஐ என்ன பண்ணுறேன்? சத்தமா சொல்லுங்க. என்ன போட்டு கொடுத்துறேன்? இஎம்ஐ போட்டு கொடுத்துறேன். ஒரு காலத்தில் ஏதோ வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்களை, அத்தியாவசியமான பொருட்களை தான் என்ன பண்ணியிருந்தோம்? ஆமாம், இஎம்ஐயில் மாத தவணை திட்டத்தில் வாங்கணும். ஆனால் இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போனால் கூட என்ன போட்டுறாங்க? 50,000 பர்ச்சேஸ் பண்ணிட்டு உடனே என்ன தேடிங்க? கிரெடிட் கார்டை தேய்ச்சி இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுங்க. எல்லாத்தையும் இஎம்ஐ. அப்போ அவங்க சந்தோஷத்தில் கொஞ்சம் கூட அவங்க குறையக்கூடாது. என் ஆசீர்வாதத்திலிருந்து, என்னுடைய மகிழ்ச்சியிலிருந்து சற்று கூட நான் என்ன செய்யக்கூடாது? விலகி இருக்கக்கூடாது. தெளிவா இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன் பாருங்க, அந்த பொருளை வாங்கும் போது அல்லது அந்த வஸ்திரத்தை வாங்கும் போது, ஏதோ ஒரு பொருளை வாங்கும் போது உங்க இருதயத்துல சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும். இருக்குமா? இருக்காதா? இருக்கும். ஆனா அந்த இஎம்ஐ டேட் நெருங்கும் போது உங்க இருதயத்துல சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை இருக்கும். ஆமே. நீ எங்க எவ்வளவு கடன் கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யறோம்னா கொஞ்சம் கூட அதை சற்று எனக்கு வேணான்னு என்ன செய்யல? சத்தமா சொல்லுங்க. சற்று கூட என்ன பண்ணல? விலக்கி வைக்கவே இல்லை. மகளிர் குழு கடன் கொடுக்குறாங்களா? கொடுங்க, வாங்க வாங்க கொடுங்க. பர்சனல் லோன் தரீங்களா? கொடுங்க. பிஸ்னஸ் லோன் தரீங்களா? சத்தமா சொல்லுங்க. கொடுங்க. அந்த லோன் தரீங்களா? கொடுங்க. வேற ஏதாவது லோன் தரீங்களா? கொடுங்க. என்ன வச்சுட்டு லோன் கொடுத்தா கூட என்ன பண்ணுங்க? கொடுத்துருங்க. லோன் வாங்குறதுலையும் இந்த கடனை வாங்குறதுலையும் ஜனங்க ஒரு நிமிஷம் கூட என்ன பண்றது இல்லை, யோசிக்கிறதே கிடையாது. அந்த பணம் கையில வர்ற வரைக்கும் அவங்களுக்கு மகிழ்ச்சினா மகிழ்ச்சி, அதை சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி. அந்த சமயத்தில் அவங்க சொல்லுவான், தெளிவா சொல்லுவாங்க, இது எடுத்தீங்கன்னா 9.2% இன்ட்ரெஸ்ட் வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், நீங்க கொடுங்க சார். அதெல்லாம் ஒண்ணுமே என்ன இல்லை. அவங்களுக்கு அந்த பொருளை வாங்கும் போது எத்தனை சதவீதம் வட்டி விகிதமா இருந்தாலும், எத்தனை சதவீதம் அதுல போனாலும் அவங்க கொஞ்சம் கூட என்ன பண்றது இல்லை, யோசிக்கிறது இல்லை. 10,000 ரூபாய் வாங்கின மாசம் 1000 ரூபாய் என்ன கொடுக்கணும்? நீங்க பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கொடுக்கணும்? 1000 ரூபாய் தானே. என்ன பண்ணலாம்? கொடுத்துடலாம். கொடுங்க. அங்க ஒருத்தர் 50,000 கொடுக்குறாருமா, சபைக்கே போலனாலும் பரவாயில்ல, அந்த 50,000 ரூபாய் லைன்ல என்ன பண்ணுவோம்? வாங்கிடுவோம். அந்த 50,000 வாங்கும் போது இருக்கிற அந்த மகிழ்ச்சி, வாங்கும் போது இருக்கிற அந்த சந்தோஷம், அதை வாங்கின பிறகு ஒவ்வொரு மாசமும் அதற்குரிய தொகையை கட்டும் போது அவனுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான சஞ்சலமும் வெளியே தெரியும். சொல்லுகிறேன், இந்த சாலமோனை குறித்து நம்ம நிறைய வேத வசனத்துல நம்ம வாசித்திருக்கிறோம். அவரை போல ஒரு ஒரு செல்வமாய் வாழ்ந்த மனுஷன் இல்லவே இல்லை. ஆனா அவர் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து எழுதுகிறாரு, நீ எல்லா விதத்துல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தாலும் உன்னுடைய இருளின் நாட்களை நீ நினைத்துக்கொள். நல்லா கவனிங்க. 2020 வருஷத்துல எல்லாரும் ரொம்ப சுறுசுறுப்பா ஓடிட்டு இருந்தோம். எப்படி இருந்தோம்? சுறுசுறுப்பா ஓடிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை இருக்கு. மாசமானா எனக்கு இவ்வளவு சம்பளம் வந்துடும், இவ்வளவு இஎம்ஐ கட்டுவேன், இப்படி குடும்பத்தை நடத்துவேன். எல்லாருக்கும் அசைக்க முடியாத அளவுக்கு என்ன இருந்தது? நம்பிக்கை இருந்தது. திடீர் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய வியாதி இந்த தேசத்தை தாக்கின போது
சடனா மார்ச் 22 2020 என்ன செய்தாங்கன்னா மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணாங்க. ஆமே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இஎம்ஐ கட்டுறதும் ஓடுறதும் பரபரப்பா இருக்கிறதும் எல்லாம் நடந்தது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கடைசி வரைக்கும் என் வாழ்க்கை எப்படி தான் இருக்கும், இப்படியே போவோம், இதே வருமானம் எனக்கு மெயின்டைன் ஆகும், இப்படியே நான் வாழ்ந்துருவேன், இப்படியே எல்லாத்தையும் செய்வேன்னு நினைச்சாங்க. ஆனா சடன்லி என்ன செய்தாங்கன்னா இந்த உலகமே அடைபட்டு போனது. அடைபட்டு போனதா இல்லையா? 3 மாசம் எந்த ஒரு வருமானமும் இல்லை. இந்த உலகம் முழுவதும் என்ன செய்யுது, ஒரு இருளின் நாட்களை கடந்துதான் போகணும்னு இந்த உலகம் முடிவெடுத்தது. ஆண்டவர் அதை கணக்க பண்ணினார். நான் சொல்லுகிறேன் பாருங்க, மகிழ்ச்சியாய் ஓட்டத்தை ஆரம்பித்த அநேகர் அதுல இடறி போயிட்டாங்க. அவன் சொல்ல முடியும், கோயம்பேடுல ஒரு பெரிய, சென்னையில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பஸ் கம்பெனி இருந்தது. 2020க்கு முன்னாடி வரைக்கும் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய மிகப்பெரிய ஆம்னி பஸ் கம்பெனி இருக்கு. அவங்க கிட்ட பல கோடி கணக்கான பஸ்கள் உண்டு. ஒரு பஸ்ஸே 2 கோடி இருக்கும். அவங்க நேம் இந்த தமிழ்நாடு, பெங்களூரு, இந்த இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ். அவ்வளோ ஒரு பிராண்டடான ஒரு டிராவல்ஸ் கம்பெனி அந்த கொரோனாக்கு பிறகு இல்லாமலே போயிடுச்சு. இன்னைக்கு 4 பஸ் கூட ஓடுதான்னு என்ன பண்ணல தெரியல. நம்ம மகிழ்ச்சியா இருக்கிற நாட்கள், நம்ம சந்தோஷமா இருக்கிற நாட்கள், ஆண்டவர் நமக்கு நிறைவான காரியத்தை கொடுக்கிற அந்த நாட்கள்ல ஒன்றை நாம் நினைக்க வேண்டும், இது நிறைவு கிடையாது, இது நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் திடீரென்று இது எல்லாம் எப்படின்னா இருளா மாறிப்போம். அந்த நாட்களையும் நீங்கள் நினைத்து காலங்களை நிதானித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இதுல வாசிப்பின்னு சொன்னா பிரசங்கி 2:10 வாசிங்களேன். அதே சாலமோன் ஞானி எழுதி வைத்திருப்பார். பிரசங்கி 2:10 வாசிங்க. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் என்ன கொண்டிருந்ததா, மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். இதுல நீங்க 4வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், தோட்டங்களை உண்டாக்கி அவைகளில் சகல வகை விருட்சங்களையும் நாட்டினேன், மரங்கள் பயிராகும், தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிற குளங்களையும் உண்டு பண்ணினேன், வேலைக்காரர்களை சம்பாதித்தேன், பிறந்தார்கள். எனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு. இதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு பாருங்க, நான் தோட்டத்தை உண்டாக்குனேன், அதை நட்டேன், வீட்டை கட்டினேன், அநேக வேலைக்கார சம்பாதித்தேன். அதுக்கு அடுத்து சொல்லுகிறாரு, வெள்ளி இருந்தது, பொண்ணு இருந்தது, திரளான ஆஸ்திகளை நான் என்ன செய்தேன், சம்பாதித்து வைத்திருந்தேன். என் மனம் இச்சித்தவையில் ஒன்றையும் நான் என்ன செய்யல. இந்த வசனத்தை படிச்சீங்களா இல்லையா? என் மனம் இச்சித்தவையில் ஒன்றையும் நான் தடை செய்யவில்லை. என்ன செய்யலையா? அவர் எதெல்லாம் ஆசைப்பட்டாரோ அத்தனையும் என்ன செய்தாரு, அனுபவித்தார். அவர் ஆசைப்பட்டதுல ஒன்றையும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி விலக்கி வைக்கல. இவருடைய வாழ்நாட்கள்ல இவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா, 1 ராஜாக்கள் 11:1 வாசிங்கள. 1 ராஜாக்கள் 11:1 வாசிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோனுடைய நாட்கள்ல வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவே இல்லையா. 11:1 வாசிங்க. 10வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 10:1 வாசிங்கள. இந்த 'அதுல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சாலமோனுடைய நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாகவே என்ன செய்யலன்னா எண்ணப்படவே இல்லையா. அப்படின்னா பாத்துங்க, அந்த அளவுக்கு செல்வமாய் வாழ்ந்த, சுகபோகமாய் மகிழ்ச்சி அனுபவித்த ஒரு மனுஷன் தான் அவருடைய கடைசி நாட்கள் எப்படி இருந்தது அப்படின்னா இருளாய் மாறிடுச்சு. ஆமே. எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரு, என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் தடை பண்ணல, வீடை கட்டுறேன், ஆடு மாடு வாங்குறேன், பொண்ணு சேர்த்தேன், வெள்ளியை சேர்த்தேன், எல்லாம் சேர்த்தேன். ஆனா கடைசியில ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா,
அவருடைய வாழ்க்கை முழுவதும் இருளாயிடுச்சு. 1 ராஜாக்கள் 1 அந்த 11 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தை முதல் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ராஜாவாகிய சாலமோன் நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் அநேக ஸ்திரீகள் மேல என்ன செய்தாரு? ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, படிங்க எல்லாம், சாய பண்ணுவார் என்று சொல்லி இருந்தா ஆசை வைத்து அவர்களோடு எப்படி இருக்கிறார்னா இவரு ஐக்கியமா இருக்கிறார். அவர் என்ன செய்ய முடியல? பிரிக்கவே முடியல. இந்த உலகத்தோடு மகிழ்ச்சியா இருக்கிற, இந்த உலகத்தின் மேல ஆசை வைத்திருக்கிற, இந்த உலகத்துல நம்ம பார்க்கறது எல்லாத்தையும் அடையணும்னு சொல்லி ரொம்ப ஐக்கியமா இருக்கிற ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியல? பிரிக்க முடியல. கர்த்தர் சொல்றாரா, நீ இந்த அந்நிய தேவர்களை பின்பற்றுகிற ஸ்திரீகள் மேல என்ன செய்யாத? ஆசை வைக்காத. அவங்க உன் தேவனை விட்டு பிரிச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாம போகும்னு கர்த்தர் சொல்லி இருந்தாராம். ஆனாலும் இவருடைய மனதுக்கு ஒன்று என்ன செய்யல? விலக்கி வைக்கல. ஏன்? இவர் சந்தோஷமா வாழ்ந்த மனுஷன், மகிழ்ச்சியா இருந்த மனுஷன், ஒரு நாளும் குறைவில்லாம சாப்பிட்ட மனுஷன், எப்பவுமே சுத்தி ஒரு 1000 மனைவியில் கூடவே இருந்து என்ன பண்ணாரு? ஆமா, 1000 மனைவிகளுக்கு மண்டபத்தை கட்டினாராம், மாளிகை கட்டி வச்சாராம். அப்படி செல்வமாய் வாழ்ந்த மனுஷன் கர்த்தர் சொல்லியும் அந்த ஆசைய மகிழ்ச்சியை அவர் விலக்கி வைக்கவே இல்லை. நடந்த காரியம் என்னன்னா, அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவனுக்கு பிரபுக்கள் குலமான எத்தனை 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும், மொத்தம் எத்தனை பேரு? மனையாட்டிகள்னா மனைவிகள், மறுமனையாட்டிகள்னா ரெண்டாவது மனைவிகள். இப்ப எத்தனை பேரு? மொத்தம் 1000 பேர்கள். ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. தெளிவா சொல்றாங்க. இவர் ஆரம்பிச்ச ஆட்டம், இவருடைய ஆரம்ப கால ஓட்டம், இவருடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனா கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, ஒரு நாள் இந்த மகிழ்ச்சி எப்பவுமே இருக்காதுப்பா, ஒரு நாள் நீ சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதற்கு உன் இருதயத்தை பக்குவப்படுத்து, அதற்கு நீ ஆயத்தமா இரு. இது எல்லாவற்றையும் கடந்து போக போதான் அவர் பிரசங்கில் எழுதி வைக்கிறாரு, எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சாலும் மனுஷன் இருளின் நாட்கள் நினைக்க வேண்டும். நான் சொல்லுகிறேன் பாருங்க, இன்றைக்கு இருக்கிறது போல உங்களுக்கு எல்லா நாளும் பலனை கர்த்தர் தரமாட்டார். இன்றைக்கு இருக்கிறது போல எல்லா நாளும் உங்க கையில வருமானம் வராது. இன்றைக்கு இருக்கிறது போல ஸ்மூத்தாவே நம்முடைய லைஃப் மூவ் ஆகும் நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களும் படகுல போகும்போது சீஷர்கள் நினைச்சிருப்பாங்க, படகு எப்படிதான் போகும்? சைலண்டா போகும், நல்லா இருக்கும், கடல் பிரயாணம் இருக்கிறதுலே ரொம்ப அருமையான பிரயாணம், நல்லா போயிட்டு வரலாம், நம்ம ரெகுலரா டிராவல் பண்றது தானே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒரு நாள் கப்பல் அசைந்தது, சூறாவளி காற்றினால படகு கவிழத்தக்கதாக பெரும் அலைகளும் காற்றுகளும் மோதினது. ஆமே, எப்பவுமே நம்ம பாதை வெளிச்சமா இருக்கும், எப்பவுமே நம்ம ஒரு நல்ல வெளிச்சத்திற்கு பாதையில் நடப்போம் இல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்க நினைங்க, ஒரு நாள் நான் இருளின் பாதையில நடக்கும்படி தேவன் எனக்கு அனுமதித்தால் அந்த பாதையை கடப்பதற்கு கர்த்தர் எனக்கு பலனை தரணும். எத்தனை பேர் நம்புறோம்? மகிழ்ச்சி சந்தோஷம் இதிலே நம்ம நாட்டத்தை செலுத்துறோமே, இந்த மகிழ்ச்சிக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு நாள் உண்டு. இருளின் நாட்களை நீங்களும் நானும் சந்தித்து தான் ஆகணும். ஆமே, இங்க யோபுவை குறித்து நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம், யோபுவினுடைய சரித்திரத்தை குறித்து நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். யோபு 1வது அதிகாரத்துல அவரை குறித்து வார்த்தைகள் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, யோபு 1வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னா, யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தா, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், எல்லாம் படிங்க, வேத புஸ்தகத்தை எடுத்து படிங்க. உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு
அவரை குறித்து வேதமே சொல்லுது, அவன் யாரு? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து. அவரை குறித்து நீங்க வீட்டுல எல்லாரும் வாசித்து பார்ப்போம். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதைகள், மிருக ஜீவன்கள் இருந்தது. பணிவிடைக்காரங்க திரளா இருந்தாங்க. 10 குமாரர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணுவார்னா, எழுந்து போய் ஜெபம் பண்ணுவாராம். என்ன பண்ணுவாரு? எப்படி ஜெபம் பண்ணுவார் அப்படின்னா, நீங்க 5வது வசனம் வாசிங்கள, விருந்து செய்கிற அவருடைய நாள் முடிகிற போது, யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலியில செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஆமே. யோபனுடைய பிள்ளைங்க பாவம் பண்ணாங்கன்னு வேதம் என்ன பண்ணல? ஒருவேளை தேவனை தூஷித்திருந்தா, ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருந்தா, அந்த பாவத்து நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? என் பிள்ளைங்களை தண்டிக்க கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தி அவங்க பிள்ளைங்களுக்கு பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உத்தமனாய் சன்மார்க்கனாய் தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டிருந்த மனுஷன் தான் யாருன்னா யோபு. நல்லா கவனிங்க. அவர் ஆசீர்வாதமாக தான் அவருடைய வாழ்க்கை என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. 500 ஏர்மாடு, 500 ஒட்டகம், 500 கழுதை, 10 குமாரர், மனைவி, எல்லாம் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. லைஃப் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. ஆனா அவர் ஒரு நாள் இருளின் பாதையை கடந்து போகணும் அப்படின்னு அவருக்கு நிச்சயமா என்ன செய்யாதுன்னா தெரியாது. இப்படிதான் இருக்கும் நம்ம லைஃப், எப்படிதான் இருக்கும்? சந்தோஷமாவே இருக்கும், நல்லாவே இருப்போம், இப்படியே ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் இப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு நாள் எப்படி மாறுச்சு அப்படின்னா, அந்த வசனத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 12வது வசனம் நினைக்கிறேன், 13ஆம் வசனம். ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவன் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் அதை அறிவிக்கும்படி தப்பித்தன பண்ண வந்தேன். இப்படி ஒரு மனுஷன் நியூஸ் சொல்றாரு. ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன பண்றாரு? இவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தன் வருகிறான். இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம். நல்லா கவனிங்க. இப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்து ஒரு மனுஷன் வருகிறான். இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பகுதிகளாய் வந்து ஓட்டி கொண்டு போனார்கள், பட்டை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். இதோடு முடியலங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அடுத்த வசனம் சொல்லுகிறது, இவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையில் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். அறிவிக்க வந்தே. நல்லா கவனிங்களேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி வந்தாலே அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. அந்த மனுஷனுக்கு மேல மேல என்ன வருது? ஒருத்தன் வந்து சொல்றான், ஆடு மாடு போயிடுச்சு, வேலையாட்கள் போயிட்டாங்க, சரி பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் மனசு தயக்கமா இருந்தாலும் அமைதியா இருந்திருப்பாரு. அடுத்து இன்னொருத்தவன் சொல்றான், எல்லா வேலையாட்களும் போயிட்டாங்க, எல்லாம் கழுத எல்லாமே என்ன செய்யுச்சு, வானத்திலிருந்து அக்கினி வந்து போயிருச்சு, சரி பரவாயில்ல சொத்து தானே போச்சு பார்த்துருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா இருந்திருப்பாரு. இன்னொரு மனுஷன் வந்து சொல்றாரு, பெருங்காற்று வந்து அந்த வீட்டினுடைய 4 பில்லர்லையும் இடிச்சு அந்த வீட்டில் இருந்த மொத்தம் உங்க 10 பிள்ளைங்க என்ன செய்தாங்க, இறந்து போயிட்டாங்க. கவனிங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரம்பம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா திடீரென்று ஒரு நாள் இருளின் நாட்களை கர்த்தர் கடக்க பண்றார். இதெல்லாம் யார் செய்யறாருன்னா கர்த்தர் தான் அனுமதி கொடுக்கிறார். கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். போ, விசாசி கேட்கிறான், கர்த்தர் அனுமதி போ. இந்த இருளின் நாட்கள் எப்போ சம்பவிக்கணும் யோபுக்கு என்ன செய்யாதுன்னா தெரியாது. ஆனா யோபு ஒவ்வொரு நாளும் ஜெபித்து தன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பலி செலுத்தி எல்லா காரியத்தையும் என்ன செய்தார்னா
செய்து கொண்டிருந்தார். யோபு சொல்லுகிறார் பாருங்க, யோபு 19:8 வாசித்துங்களேன். யோபு 19:8 வாசிங்க. அதுல அவர் வாய் திறந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, 19:8, நான் கடந்து போக கூடாதபடிக்கு அவர் என் பாதையை வேலி அடைத்து, எப்படி மாறிடுச்சு? கடந்து போக கூடாதபடிக்கு என் பாதையெல்லாம் வேலி அடைச்சு என் வழியெல்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா ஃபுல்லா இருளாயிடுச்சு. நான் ஆரம்பித்த அந்த ஓட்டம் எப்படி இருந்ததுன்னா மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு நாளும் சந்தோஷத்துக்கு குறையே இல்லை. அவ்வளவு வேலையாட்கள், அவ்வளவு ஆசீர்வாதம். ஆனால் ஒரு நாள் இந்த இருளின் பாதையை யோபு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் நிர்ணயம் பண்ணினார், தேவன் தீர்மானித்தார். நான் சொல்லுகிறேன் பாருங்க, ஒரு மனுஷன் சாதாரணமா இந்த பாதையை கடக்க முடியாதுங்க. ஆமே, எத்தனையோ கிறிஸ்தவங்கள நாங்கள் பார்க்குறோம், அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சோர்வு, ஒரு பலவீனம், ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு நேர்ந்துட்டா, நடந்துட்டா, அவங்க ஒரே வார்த்தை சொல்றாங்க, இந்த ஆண்டவருக்கு என்ன செய்யல? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்கு கண் இல்லை, ஆண்டவர் எங்களுக்கு நன்மையே என்ன செய்யல, ஆண்டவர் உங்களுக்கு தீமையை செஞ்சிட்டாரு, ஆண்டவர் உங்களுக்கு இதை பண்ணிட்டாரு, ஆண்டவர் அதை பண்ணிட்டாரு. இப்போ உங்களுடைய வாழ்நாட்கள்லாம் எப்படி தான் இருக்கணும்னா, எனக்கு ஒரு நாளும் ஒரு தீமையை என்ன செய்யக்கூடாது, எனக்கு நன்மையை மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணும். மனுஷன் அப்படிதான் நினைக்கிறாங்க. யோபுவும் அப்படிதான் இருந்தாரு. ஆனா யோபு திடீர்னு ஒரு நாள் அந்த இருளை கடக்க பண்றார், அந்த துக்கமான நாட்களை கடக்க பண்றார். அநேக சமயம் சொல்லுவேன், நீங்க நல்ல பலனா இருக்கும் போது ஜெபம் பண்ணுங்க, நீங்க நல்ல பலனா இருக்கும் போது ஆண்டவரை தேடுங்க, உங்களுக்கு ஆண்டவர் நல்ல வருமானத்தை கொடுக்கும்போது கொஞ்சம் சேமிச்சு வைங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்போது அதை ஞானமா பயன்படுத்தி அந்த காரியத்தை செய்யுங்க. ஏன் சொல்றேன்னா, என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கை அப்படி போகாது. நீங்க இதை இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் உங்க மனசுல நினைச்சுக்கணும், என் வாழ்க்கை இன்றைக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னா ஒரு நாள் நான் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். இன்றைக்கு நான் சோர்ந்து போயிருந்தா ஒரு நாள் ஆசீர்வாதத்தை பார்ப்பேன், அது வேற. இன்றைக்கு நீங்க முடிவு பண்ணுங்க, இந்த இருளின் பாதையை கடப்பதற்கு தேவன் நமக்கு பலனை தரணும். சொல்லுகிற பாருங்க, யோபுடைய அந்த நாட்கள் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில யோபு அகப்பட்டு கொண்டார். யோபு எந்த காரியத்தையுமே செய்ய முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவன் எப்படி கடந்து போவது என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார். நீங்க சங்கீதம் 23:4 கூட நீங்க வாஸ்து பார்த்தா சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்ப எங்க நடக்கிறாரு தாவீது? மரண இருளின் பள்ளத்தாக்கு. தாவீது தேவனோடு இருந்தவர் தானே, தாவீது தேவனுக்கு பிரியமா இருந்தவர் தானே, தாவீது தேவனோடு கூட எப்பொழுதும் சதா காலமும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தவர். ஆனா எங்க போயிட்டாருன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஏன் போக மாட்டாங்க? அவன் இருளின் நாட்கள் நீங்க நினைக்கணும்ல. தேவனோடு இருந்த மனுஷனா இருந்தா கூட அவனும் அந்த இருளின் பாதையை கடந்து தானே போகணும். ஆமே, யோசேப்பை குறித்து கூட வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு 17 வயசுல ரொம்ப சந்தோஷமா தகப்பனோடு என்ன பண்ணாரு, இருந்தாரு, தம்பிகளோட அண்ணன்களோட இருந்தாரு. ஆனா திடீர்னு அவருக்கு நினைக்காத நாள்ல அண்ணன்கள்லாம் சேர்ந்து அவர் குழியில போட்டு அங்கிருந்து எடுத்து இஸ்மவேலருக்கு வித்து, அங்கிருந்து போத்திபாருடைய அரண்மனைக்கு போய், அங்கிருந்து சிறைச்சாலைக்கு போய், இவ்வளவு காரியம் அவருடைய வாழ்க்கையில நடக்கணும். ஒரு நாள் கூட என்ன செய்ய மாட்டாரு, எதிர்பார்க்க மாட்டார். சந்தோஷமா நம்ம ஆரம்பிச்சோம், பல வர்ணமான அங்கி என்ன பண்ணாங்களாம் போட்டாங்க, அப்படியே ஜாலியா என்ன பண்ணலாம், ஊர் அப்படியே பல வர்ணமான மல்டி கலர் ட்ரெஸ்ஸை போட்டு ஊரை சுத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல தான் எகிப்துக்கு அடிமையா என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார், சிறைச்சாலைக்கு போயிட்டார். நான் சொல்லுகிறேன் பாருங்க, 3 காரியத்தை நல்ல கவனிங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஒரு மனுஷன் இருளின் நாட்களை கடப்பதற்கு முதல் காரியம் என்னன்னா, தேவ கிருபையில அந்த மனுஷன் நிக்கணுங்க. ஆமே, நீங்க இருளின் பாதையை கடக்கணும், அந்த இருளின் பாதையில நீங்க தாண்டி வரணும் அப்படின்னா நீங்க எங்க இருக்கணும், தேவ கிருபையில பலப்படணும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம் எல்லாம் சேர்ந்து படிக்கலாமே. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் என்ன செய்ய, பலப்படு. எங்க பலப்படணுமா, எடுத்துட்டீங்களா? 2 தீமோத்தேயு 2:4 இருக்கா இல்லையா? 4:1, சாரி, 2 தீமோத்தேயு 2:1.
2:1. ஆதலால் என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் என்ன செய்? பலப்படு. இந்த வசனத்தை, இந்த காரியத்தை யார் சொல்லுகிறார்னா, பரிசுத்த பவுல் தன்னுடைய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறாரு. எப்பா, உனக்கு வருகிற எல்லா விதமான உபத்திரவத்திலும், உனக்கு வருகிற எல்லா விதமான போராட்டத்திலும் நீ மீண்டு ஜெயிக்கணும் அப்படின்னா நீ எங்க பலப்படணும்னா கிறிஸ்துவில பலப்படணும். ஆமே, அல்லேலூயா. எங்க பலப்படணும்? ஆண்டவருடைய கிருபையில பலப்படணும். எல்லாம் கவனிங்க. ஒரு ஆள் பலசாலியா இருக்கிறதுனால அவங்களுக்கு சோர்வு வந்தா அவங்க என்னைக்குமே சோர்ந்து போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? அவங்க சரீரம் பலசாலியா இருக்கலாம், அவர் மிகப்பெரிய ஃபைட்டரா இருக்கலாம், பாக்ஸரா இருக்கலாம், பெரிய கும்பு மாஸ்டரா கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். அவருடைய இருதயத்துக்கு ஒரு சோர்வு வந்தா அவங்களால அந்த நிச்சயமா என்ன பண்ண முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா ஒரு இருளின் நாட்களை கடக்க பண்ணுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒண்ணு, அவங்க கிருபை இருந்தா அந்த இருளின் நாட்கள் அவங்க கடந்து வெற்றியா வருவாங்க. எத்தனை பேர் நம்புறோம்? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உங்களுக்கு கிருபை இருந்தா அந்த இருளின் நாட்களை நீங்க கடக்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நிறைய பேர் ஒரு சின்ன போராட்டம், சோதனை, பிரச்சனை வரும்போது அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. ஆண்டவர் வேணாம், இதுக்கப்புறம் நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேன், பின்பற்ற மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஆண்டவர் கூட இருக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் ஆண்டவர் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், அந்த இருளின் நாட்களை நீங்க கடந்து போகணும் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை உங்க கூட இருந்தா அதை கடந்து வந்து நீங்க தேவனை நேசிப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. இப்போ யோபனுடைய சரித்திரத்தை முழுவதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இவர் என்ன செய்கிறார்னு யோபு 19:25 நீங்க வாசிங்க. யோபு 19:25 அவர் சொல்லுகிறார் பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் என்ன செய்யறேன். இவர் சந்தோஷமா ஆரம்பிச்சாலும், இவருடைய வாழ்க்கையில இருளின் நாட்களை இவர் கடந்தாலும் ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை இருக்கு, அவர் மேல ஒரு பலமான ஒரு கிருபை இருக்குது. என் மீட்ப உயிரோடு இருக்கிறார். அவர் என்ன செய்வார்னா கடைசியின் மேல பூமியின் மேல நிற்பாரு, அவர் என்ன உயிர்ப்பிப்பாரு. இந்த ஒரு மிகப்பெரிய விசுவாசமான வார்த்தை எப்போ வெளியே வரும்னா அவர் கிருபையில பலப்பட்டிருக்கிறார். ஆமே. அவர் தன்னுடைய ஆசீர்வாதத்துல பலப்படல, தன்னுடைய சரீரத்துல என்ன செய்யல, பலப்படல, ஒண்ணுல பலப்பட்டாரு, தேவ கிருபை. ஆமே. நீ எல்லாம் கேளுங்க ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய கிருபையில நீ எங்களை பலப்படுத்து. நீங்க சோர்வு வந்தாலே ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கே நம்ம சோர்ந்து போகிறோம், சின்ன சின்ன காரியத்துக்கே நம்ம மனம் தளர்ந்து போகிறோம். இவ்வளோ பெரிய காரியத்திலிருந்தும் ஒரு மனுஷன் ஈஸியா வெளியே வராது. காரணம் என்னன்னா தேவ கிருபை அவங்க கூட இருந்தது. எத்தனை பேர் நம்புறோம்? தேவ கிருபை கூட இருந்தது. சங்கீதம் 94:18 நீங்க வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் பாருங்க. 94வது சங்கீதம் 18ஆம் வசனம், என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது என்ன தாங்குதான், கால் சறுக்குதான், இருளின் பாதையில போகிறதான். பல சமயத்துல ஒரு சில சமயத்துல கீழே விழும்போது கால் பிடறி விடுகிறது தான். ஆனா எங்க பலப்படுறாராம் தாவீது? உங்க கிருபை, உங்க கிருபை. நீங்க அதிகமா ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கேளுங்க, ஆண்டவரே உங்க கிருபை தாங்கப்பா, உங்க கிருபை தாங்கப்பா, உங்க கிருபை தாங்கப்பா. எத்தனையோ விதமான அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போகும்போது, எத்தனையோ விதமான இருளின் நாட்கள் நாங்கள் கடந்து போகும்போதெல்லாம் எங்களை உயிர்ப்பித்து கொண்டு வருகிறது உங்களுடைய கிருபை மட்டும்தான். எத்தனை பேர் நம்புறோம்? ஆண்டவருடைய கிருபை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க இல்லைங்க. ஆண்டவருடைய கிருபை மட்டும் நம்மளை சூழ்ந்து கொள்ளன்னு சொன்னா நம்ம நிச்சயமா நம்முடைய சோதனை நாட்கள்ல ஜெயமா அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. நான் சொல்லுகிறேன், உங்க இருளின் நாட்கள் நீங்க கடங்கணும் அப்படின்னா தேவ கிருபை உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது காரியத்தை நான் படிக்கலாம். ரெண்டாவது காரியம், ரெண்டாவது ஒரே நிமிஷம் செல் எடுப்பா. ரெண்டாவது ஒரு மனுஷனுக்கு குறித்து நம்ம வேதத்துல பார்ப்போம். அதே யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் நம்ம வாசித்த அடுத்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன்.
எடுத்துட்டீங்களா? 19, 25 தான் நினைக்கிறேன். 26 வாசிங்க. யோபு 19, 26. அழுகி போன பின்பும் என் தேவனை பார்ப்பேன். ரெண்டாவது காரியத்தை எழுதி கொள்ளுங்க. இது எங்க இருந்து வருது அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய சரீரம் முற்றும் அழிந்து போனாலும் இந்த வார்த்தை எப்படி வரும் அப்படின்னா, ரெண்டாவது காரியம் தேவ பலன். என்னது? முதலாவது சொன்ன இருளின் நாட்கள் நீங்க கடக்கணும்னா தேவ கிருபை. ரெண்டாவது இருளின் நாட்கள் நீங்க கடக்கணும் அப்படின்னா தேவ பலன் இருந்தால் தான் ஒரு மனுஷனை செய்ய முடியும், கடக்க முடியும். நீங்க 73வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்பில் என்று சொன்னால், 73வது சங்கீதம் 4 வாசிங்க. 73:4 சொல்லப்படுகிறது, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, அவர்களின் பலன் எப்படி இருந்தது? உறுதியா இருந்தது. நீங்க தேவனுடைய பலத்துல உறுதியா இருந்தா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுவோமே. எங்க இருக்கணும்? தேவ பலத்துல இருக்கணும். இந்த உலகத்தினுடைய பலத்துல நீங்க இருக்கும்போது அநேக முறை நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. ஆனா ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட காலகட்டத்திலும் என்னால் வாழ முடியும், நான் இதை செய்வேன், இதை தாண்டி போவேன் என்று சொல்லி நிற்பான் என்று சொன்னால் அந்த மனுஷன் அல்ல, தேவனுடைய பலனே அந்த மனுஷனை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆமென். அதனாலதான் 84வது சங்கீதத்திலும் தாவீது எழுதுகிறாரு, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்துல பலன் கொள்ள நான் எங்க பலன் வச்சுக்கிறேன்னா என் தேவன் கிட்ட இருக்கு. உங்க பலன் எங்க இருக்கு? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, உங்க பலன் எங்க இருக்கு? அதான் மூஞ்ச பார்த்து கேளுங்க, உங்க பலன் எங்க இருக்கு? சாப்பாட்டுல இருக்கா? பணத்துல இருக்கா? வேலையில இருக்கா? எங்க இருக்கு? தேவன் கிட்ட இருக்கு. ஆமென். தேவன் இன்னைக்கு பலப்படுத்தினதுனால நம்ம இங்க இருக்கிறோம். தேவன் இன்னைக்கு நம்மளை ஆறுதல் படுத்தி தேற்றி நம்மை திடப்படுத்தி இங்க உட்கார வைக்கிறதுனால இந்த தேவனுடைய ஆலயத்துல காணப்படுகிறோம். நான் சொல்லுகிறேன், இருளின் நாட்களை கடப்பதற்கு ஒரு மனுஷனுக்குள்ளே தேவ பலன் இல்லைன்னா அந்த மனுஷன் அந்த இருளில் இருந்து வெளியே வரமாட்டாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க? இருந்துருவாங்க. பலருடைய அதிர்ச்சியான சம்பவங்கள் அதுல இருந்து மீண்டு வரக்கூடாதபடி எத்தனையோ பேர் அந்த அதிர்ச்சிக்குள்ளாகவே என்ன செய்தாங்க? போயிட்டாங்க. நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரே குடும்பத்துல 5 பேர் போவாங்க, விபத்துல 3 பேர் என்ன செய்வாங்க? மரித்துருவாங்க. 2 பேர் தான் இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க மட்டும் தான் இருப்பாங்க, தகப்பனும் தாயும் மரித்து போவாங்க. இவங்களாம் அடுத்த கட்டத்துக்கு அவங்க வெளியே வர்றது மிகப்பெரிய ஒரு சோதனையா மாறிடும். ஆனா நான் சொல்லுகிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் தேவ பலத்துல நின்னா எப்படிப்பட்ட இருள்களையும் தாண்டி வருவதற்கு தேவன் உதவி செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒன்னு விசுவாசிக்கணும், இன்னைக்கு நான் அல்ல, தேவ பலன் என்னை ஆளுகை செய்யும். 138வது சங்கீதம் 3 கூட நீங்க வாசித்து பாருங்க. அங்கேயும் தாவீது சொல்லுவார், 138:3 வாசித்து பாருங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்ன செய்வீங்க? தைரியப்படுத்தி. பலன் சரீரத்துக்கு இல்லைங்க, எங்க வந்தது? எங்க வந்தது? ஆத்மாவில பலன் வந்தது. இருளின் பாதையை கடக்கும் போது ஒரு மனுஷனுக்கு ஆத்மாவில தான் பலன் வேணும். சரீரத்துல பலன் இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. நிறைய காரியத்துல நம்ம சரீர பிரகாரம் நல்ல பலனா இருக்கும், ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பலவீனப்பட்டிருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செய்தியும் நம்மளால என்ன பண்ண முடியல, கேட்கவும் முடியல, ரொம்ப சோர்ந்து போகிறோம். சொல்லுகிறேன், தேவ பலன்ல நம்ம இன்னும் அதிகமா பலப்படும். அடுத்து 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 3வது காரியம், ஒரு மனுஷன் இருளின் பாதையை கடந்து செல்ல வேண்டும்னா ஆவியானவருடைய துணை இருக்கணும். யாருடைய துணை இருக்கணும்? அப்போஸ்தலரின் புத்தகம் 20வது அதிகாரம் 23 நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 20:23 வாசிங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் நான் என்ன செய்யறேன்? அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன். சொல்றாரு பாருங்க, ஆவியானவரே சொல்றாரா, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது.
நான் அந்த இடத்துக்கு போனா எனக்கு கட்டு வரும், பிரச்சனை வரும், உபத்திரம் வரும், என் மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் கூட என்ன செய்யலாம், நடக்கலாம். ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். என் பிராணனை நான் அருமையாக என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். இல்ல கவனிங்க, இங்க ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா யாருன்னா தெரிஞ்சே போவாங்களா? போக மாட்டாங்க. இந்த வயரை பிடிங்க அப்படின்னா கரண்ட் இருக்கா இல்லையா 10 வாட்டி டெஸ்டர் வச்சுதான் என்ன பண்றோம், செக் பண்ணாம நம்ம கையில எடுக்கிறோமா? எடுக்கல. ஆனா பவுலுக்கு நல்லா தெரியும், இந்த ஊருக்கு நான் போனேன்னா அங்க எனக்கு பிரச்சனை இருக்கு, உபத்திரவம் இருக்கு, அடிகள் உண்டு, சிறைச்சாலை உண்டு, எல்லாம் எனக்கு தெரியும். அங்க போனா என் வாழ்க்கையை இருண்டு போகுதுன்னு தெரியும். தெரிஞ்சே அவர் ஏன் போகிறார் அப்படின்னா ஆவியானுடைய துணை பவுலுக்கோடு எப்போதும் இருந்தது. ஆமென். சொல்லுகிறேன் பாருங்க, ஒரு மனுஷன் இருளை கடக்கணும் அப்படின்னா ஆவியானவர் கூட இருக்கணும். இல்லைன்னா அவனால திரும்ப அடுத்த காரியத்தை செய்யவே முடியாது. ஆவியானவர் தான் என்ன செய்கிறார்னா ஒரு மனுஷனை பலப்படுத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? சோர்ந்து போயிருக்கும் போது ஆவியானவர் என்ன செய்யறாரு, பலப்படுத்துகிறார். நம்ம அழுது நிற்கும் போது ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார். நம்ம பலவீனப்படும் போது ஆவியானவருக்கு பலம் தருகிறார். நம்ம சோர்ந்து ஒருவேளை ஒன்றுமே இல்லை, நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிவிட்டதே என்று சொல்லி நினைக்கும் போது ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இந்த இருளின் பாதையை கடந்து செல்வதற்கு 3 காரியங்கள் நம்மோடு சொல்லியிருக்கிறார். என்ன காரியம் வேகமா சொல்லுங்க. முதலாவது, தேவ கிருபை பலப்படும். 2வது, தேவ பலன்ல நிற்கணும். அடுத்து 3வது, ஆவியானுடைய துணை நம்மோடு இருக்கும். எல்லாம் எழுப்பிட்டு இருக்கலாம். கண்களை மூடுவோம்.